அவன் அடைய பாரு எங்க
அத்தா வந்து புடா தாமல புடா கையில ஏத்த கொடுங்க ஏத்த கையில ஏத்த கொடுங்க ஏய் ஏத்தறன பலன் படிப்பா ஏய் இல்லையா மலரோட சூடா தரதுக்கு அத்தா மீங்க அத்தா உனக்கு சாமி வருதுன்னு போன எடுத்து கையில வைக்கிறா எல்லா சாமியும் வாயில போடுறேன் பிரிட்டி போடுறான் இல்ல சாமி வருதுன்னு உனக்கு லெட்டர் போட்டனா ரெண்டு ஆட்டானியா வெங்காய ஆட்டானா வாடாங்கறா கையை இறுக்கி புடிச்சிட்டு ஏத்துறான்டா சொல்றேன் வாடாங்கறா ஆத்தா சூத்திர வச்சா அப்படியே அவ யாரு உனக்கு தெரியுமா? அவ அண்ட வீட்டுக்காரி. ஆமா மாறி ஆத்தா அண்ட வீட்டுக்காரி. மாறி ஆத்தா ஆத்தா அண்ட வீட்டுக்காரி. நான் எப்படி வேணாலும் பேசுவா. உனக்கு வேலை இருக்கா? ஊங்கி இருந்துச்சா அவன் மொத்தம் தான் நம்ம வைக்கணும். அப்படியா? அதுதான் அண்ட வீட்டுக்காரி. நல்ல பாயிண்ட் பிடிச்சி பேசுறேன். பரவாயில்ல. மாரியாத்தா மாரியாத்தா அம்மாவுக்கு ஒரு பட்ட பேர் உண்டு. என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேரு? பட்டான மாரியா இருக்காங்க. ஆமா அவங்க நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் வேணுமா? என்ன பேரு? வாயாடி பேர் உனக்கு ஐயட்ட தட்டம் புகழ் பேசுதே வாயாடி பேர் உனக்கு வந்து போற தீரலுக்கு ஆயிரத்தி அண்டாமுங்கள் பேசுதே வந்த ஆலயத்தி அழகி கண்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? என்ன திருந்தோறு வாக்குவாடு கொடுக்கிறது. ஆமா ஆமா கிள்ளையில ஆடிகோடு இந்த பெருமாட்டியாரோடு ஆமா கடினம் பாடுகிறார்கள். கடினம் பாடுகிறார்கள். எப்படி எப்படி தெரியுமான வாடுகின்றன அது எப்படி தெரியுமா இருக்கணும்? அடுத்த வருஷம் என்னிடத்தில் அகடவிடமான தெரிவிக்க மாட்டா. நாடக்கூடிய வேற உங்க தாசி கிடையாது, தட்டுவாணி கிடையாது. இல்ல இல்ல அதான் நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வைக்க முடியாது. வர மாட்டியா? போகணுமாங்க நாளைக்கு. அப்புறம் இந்த மாதிரி தானே
இருக்கட்டும். ஆமா. தெய்வீக பரத நாடக சபை. இந்த சபை பார்த்தா இந்த சபைக்கு என்ன பெயர்? லட்சுமி கடாட்சிய பரத சபை. கற்றோர் கர்ண யுத்தம். இவங்க யாவட்டமானவர்களும். ஆமா, நம்ம பெற்றோர். இவங்க யாவட்டமானவர்களும் நம்ம பெற்றோர். இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் பெட்ரோலுங்கிறம்மா. அந்த அம்மாவே காலையில் வாங்கல, நீயே தான் பெட்ரோல். கால அடிக்க முடியுமா? அடிக்குமா? வந்துருச்சு. இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் ஆமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தாய் தந்தை மார்கள் நம்ம தாய் தந்தை மார்கள். தாய் மேரியாவோ, தந்தை மேரியாவோ, அக்கா மேரியாவோ, மேரியா அப்பா அம்மா மாதிரி. மேரியா கதை அம்மா மாதிரி. ஆமா, அதான் மாதா பிதா குரு தெய்வம். மாதா அப்புறம் பிதா குரு தெய்வம். அப்படிப்பட்ட சபையில வந்து எதுக்கு வந்தேன்? இன்னைக்கு என்ன தொழில்? நமக்கு நாடகார தொழில். அது நாடகார தொழில் தான். இன்னைக்கு இந்த சபையில எதுக்கு வந்தேன்? எதுக்கு? அம்மா பாக்குது. அவசரப்படாத. எனக்கு தெரியும் சபரி அறியா தங்களை பிறப்பு வளப்படுத்து பார்ப்போம். அப்படி ஆகட்டும். இப்ப தெரிஞ்சுதா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சத்தி சத்தினி எனக்கு தெரியும். சட்டிடா சத்தி சத்தி சத்தியம் தடாபரியா சத்தி ஓயாபதியா இந்த செல்வி செல்வி ஆரம்பத்தில் அடுத்த நாட்டுக்கு எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுமா? நல்ல விளக்கமா சொல்லு. இந்த உலகம் பிறக்க முன்னே. ஆமா, உலகம் பிறக்க முன்னே இந்த ஏற்கனவே உலகமாகப்பட்டது ஒரு கோழிமுட்டை வடிவில் இருந்தது. இந்த உலகமாகப்பட்டது கோழிமுட்டை வடிவத்தில் இருந்தது. ஒரு கோழிமுட்டை வடிவில் இருந்தது. ஆமா, அப்போது ரீம் என்று சத்தம் கேட்டு படீரென்று வெடித்தது. ஆகாயம், கீழ்பாகம் பூமாதேவி. பூமாதேவி. ஆமா, அந்த நடுவில் இருக்கு பாரு மஞ்சள் கருகு. மஞ்சள் கருகு அதுல உற்பத்தியானவள் ஓம் சக்தி. சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலா ஓம் சக்தி ஆலா ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலா ஓம் சக்தி ஆலா சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலா ஓம் சக்தி ஆலா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆலா ஓம் சக்தி ஆலா ராமராயே ஓம் சக்தி ஆலா
அப்படி ஓம் சக்தி சக்தி ஒன்று சமயம் 16 சக்தி ஒன்றுதான். சமயம் 16. சமயம் 16 ராஜபுரத்து காமாட்சியா காமாட்சியாவும் மதுரை மீனாட்சியாவும் ஆமா சிதம்பரத்தில் காளியாகவும் அது மட்டும் இல்ல ஆ. சமயபுரத்தில் மாரியாகவும் வேல்வர சக்தியாகவும் ஓம் சக்தி இப்படி பல உருவம். ஆமா சக்தி ஒன்றுதான். ஆமா சமயம் 16. சமயம் 16 ஆமா. அப்படி இந்த உலகத்திலே சக்தியா பிறந்து என்ன பிறந்தா ஆமா. தனியா இருக்கக்கூடாது. ஒரு துணைவன் வேண்டும். ஆமா அப்படி பொட்டை கோய் விடுமா பொட்டை கோய் குய் விடுமா அவங்க அதுக்கு ஒரு பெண்ணா பிறந்தா அது துணைவன் வேண்டுமே. ஆமா. அப்படி என்று ஒரு மன்னர் சிவாலயங்களை பிடித்து வச்சு துணைவன் என்று துணைவன் வேண்டுமே என்று தவம் செய்தேன். ஆமா. அப்படி தவம் செய்யக்கூடிய நேரத்தில் அம்மா என்று வந்தது. அம்மா அம்மான்னு ஒரு குழந்தையாக ஓடி வருது நான் துணைவன் வேண்டும் என்று தவம் செய்கின்றேன். ஆமா. ஆமா அம்மா என்று வந்தது. எப்படி பாவிக்க வேண்டும்? பிள்ளையாக பாவிக்க வேண்டும் பிள்ளையார். ஆமா இந்த பிள்ளை யாரோ அங்க ஓடி வருகிறது அந்த பிள்ளையார் அந்த பிள்ளை யாரோ அதுக்குதான் அன்னைக்கே பிள்ளையார்னு பேர் வச்சுங்க பிள்ளையாருக்கு விநாயகர் பெருமாள் இருக்கின்றார். ஆமா. பிள்ளையாருக்கு வச்சு பக்கத்துல அமைச்சு எங்க அரச மரத்தல்ல அமைச்சு வச்சுட்டீங்க இரண்டாவதாக மீண்டும் ஒரு பூஜை செய்தேன். லிங்காம பிடித்து வச்சு பூஜை செய்தேன். ஆமா. பூஜை செய்த உடனே ஆ. எப்படி வந்தது? எப்படி தங்கா என்று தங்கா 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 என்று ஓடி வருகிறது ஏன் என்ற அண்ணா சூதாக ஆமா இவ தங்கான்னு வந்தாதான் அவன் அண்ணனை பாவிப்பா பாவிப்பா. அப்படி என்று வைகுந்த பார்த்த கோபாலகண்ணன் இருக்கின்றாரே ஆமா. இவர் சோதிக்க வேண்டும். ஆ. அப்படி பகவானே கோபாலகண்ணன் ஆமா. தங்கா என்று வந்தார். தங்கா வந்து வந்தார்கள் தங்கா என்று வந்த உடனே அவர் எப்படி பாவிக்க அண்ணனாக பாவிக்க வேண்டும் ஆமா அண்ணனா பாவித்து அவர்தான் வைகுந்த வாசகன் கோபாலகண்ணன் ஆளாளர் கோபாலக்கண்ணன் ஆமா அப்படி மகிழ என்றும் நம் அம்மா என்றும் தங்கா என்று வருகின்றது. மண்ணை பிடித்து நீங்காரமா ஆமா அடித்து ஆமா பூமியில் அடித்து அறந்து மீண்டும் பூ செய்தி ஆமா. பூ செய்த உடனே பெண்ணே என்று வந்தா ஆமா பெண்ணே பெண்ணே பின்புறமா தோன்றினார். ஆமா என்ன காரணம் பின்புறமா ஏன் தெரியுமா? எனக்கு கணவன் மேல ஆசைப்பட்ட காரணம் கட்டி அணிய சென்று ஆமா பெண்ணே என்று வந்த உடனே கட்டி அணிய சென்று என்ன காரணம் பின்னால செஞ்சு ஏன் தெரியுமா? எனக்கு முக்கன் இருக்கின்றது. ஓஹோ முக்கண்ணின்னு ஒரு பேரு ஆமா. அப்படி யாரா நேரம் எடுத்து பார்த்தா பார்த்தேன் அந்த கட்டி அவர் பத்தி எரிஞ்சிடுவார். எரிஞ்சிடுவார். ஆமா அதனால வாத்தியார் கோபாலக்கண்ணன். ஆமா. இவர் அண்ணே விடக்கூடாது. அம்மா நிறுத்தம்மா. நிறுத்து. இதெல்லாம் மிந்தி பிறந்தது. ஆமா. நீ மூத்தவ. ஆமா. ஒரு முக்கன் இருக்கின்றது. ஆமா. அப்படி என்று அணி சென்றார். சென்றவர் தடுத்து விட்டார். முக்கன் இருக்கின்றது. இந்த கண்ணை குத்திரன்னா உன் கணவனோடு சேரலாம். அப்படி தெரிவித்தார். ஆமா. அப்போது இந்த இது நெத்திக்கண்ணை ஆமா. பிடிக்க கொடுத்தேன். பிடிக்கி கொடுத்தீங்க ஐயாவுக்கு கேட்டவர்கள். ஆமா. இதான் பெண்களுக்கு இலவன மனசு. ஆமா இலவன மனசு. யார் எதை கேட்டாலும் கொடுத்துரும். ஆமா 1000 ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுப்பா ஆமா. நான் 1 மணி நாடகம் விட்டு அதுல 100 ரூபாய் கொடுன்பா எதுக்கும்பா பேங்க்ல கொண்டு போடணும்டி எடுக்காத பேங்க்ல டாஸ்மார்க்ல போடணும் 100 ரூபாய் கூட்டுறீங்க அப்படியா? தர முடியாதுமா அப்படி எனக்கு கோவம் அதிகமா இல்ல அப்படி யாரு? ஏய் பாருடா. வீட்டுல சொல்றது அந்த அம்மா பார்த்து சொல்றியே அந்த அம்மா மூஞ்ச உடைக்கிற மாதிரி ஆகுது. இல்ல எப்படி? பட்டக்காரா ஏய், அதான் விட்டுட்டேன். போடா நீ அங்க போய் நான் வரேன் அப்படி இல்லடா அப்படி கேட்டா கோடங்குள்ள இருந்து வந்துருக்கா எடுபடி வளர்த்து. நான் பாத்துட்டாங்க ஏய் பாத்தா கேட்ட உடனே கேட்ட உடனே 100 ரூபாய் காசு குடுறியா 100 ரூபாய் காசு கொடுறேன். அடி அடி நான் அடிக்க போனேன் அடிக்க போனேன். பார்த்தேன் சரி ரொம்ப கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமடி நாடகம் ஆட்டுறாரு நானு காட்டு வரேன். என்ன ஒரு 145 ரூபா தானே ஒரு 140 ரூபா தானே? ஆமா குடு கொடு. அப்படின்னு நேரம் கொண்டு கொடுத்தேன் கொடுத்த அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணு? அதை குடிச்சிட்டு திரும்பி நாடகம் அடிப்பிட்டு திரும்பி காலைல போவான் போவேன். நான் போவதான் அப்பதான் உலைய தூக்கி அடுப்புல போடுவான் நீ வீட்டுக்கு போறதும் ஆமா அடுப்புல தூக்கி உலையில போடுவான் உலைய தூக்கி அடுப்புல போடுறானா அடுப்பு தூக்கி உலையில போடுவா இது இல்ல அப்படி இல்ல அப்பதான் சாப்பாடு ஆகிட்டு இருப்பா எப்படி கிட்டு இங்க இருந்து போவான் என்னடி இப்பதான் சோறாக்குற அப்ப மணினாவது அப்படி என்ன பண்ணா வெட்டி இதெல்லாம் உதப்பா யார் உன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டி இல்ல குண்டா சட்டி போட்டுலாம் ஓ அப்படி உன் பொண்டாட்டி வைக்க மாட்டா அவன் என்ன சொல்லுவா நக்கே ராம்படி அங்க ஆடுறான் கோயிலுக்கு இங்க வந்து ஆடுறான் நைட்ல அங்க ஆடுறான் பகல்ல எங்க வீட்டுல ஆடுறான் அங்க ஆடுறான் அப்படி நம்ம கதை இருக்கு நம்ம கதை எப்பயே முடிஞ்சு போச்சு. அப்படி நெத்திக்கு என்ன கொடுத்த உடனே பகவானே கோபாலக்கண்ணன் கோபாலக்கண்ணன் வரும் அப்படி என்று நெத்தி அழுத்தினார்.
அதான் பெண்கள் யாவட்டமான விரலுக்கும் நெத்தியில திராத பொட்டு நான் வைத்ததுதான். ஓ நீங்க அப்ப வச்சது இப்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆமா அந்த வடிவாகப்பட்டது பொட்டாகி விட்டது. ஆமா அந்த வடிவாகப்பட்டது பொட்டாகி விட்டது. ஆமா பெண்கள் யாவட்டமான விரலுக்கும் அந்த பொட்டு அமையட்டும். அப்படி என்று அந்த உருவத்தை இருத்தி வீடு யாருக்கு திரும்ப சொன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய பொட்டா வச்சாங்க. இப்பெல்லாம் எப்படி? மனோரமா எப்படி வச்சாங்க? அந்த எப்படா தம்பி ஆல்ரெடி அடிக்காரா கொண்டகாரன் அப்படி அந்த காலத்துல மனோரமா எப்படி பொட்டை வச்சிருக்காங்க? அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்றான். அவன் கொண்டை தான் போடுறான். அவன் ஏதோ கூடு அது தள்ளு பள்ளி பார்த்தோன்னு சொல்லு போயிருக்கும்டா. கூடு தேவல கொல்லு சுவரகல்ல இல்ல பேசும்போது நாக்கு பல்லுல வந்து மாட்டுது. நீ பொடையிரு பள்ளி அடிக்குது. நீ பொடையிரு பள்ளி அது இல்ல. இவன் கோயில் பள்ளி. அது கோயில் பல்ல கிடையாது. அப்புறம் என் வாய் கிளப்பு ஊர்ல வேண்டாம். இங்க வா. அப்படி அந்த காலத்துல பெரிய பொட்டா வச்சா இருந்தது. கணவர் நீடிக்கணுமே அப்படின்னு பெரிய பொட்டா வச்சாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரி டப்பு டிப் என்னது டப்பு டிப் பொட்டு சொல்லுப்பா என்ன பண்ண ஸ்டிக்கர் பொட்டு. ஆமா அது என்ன பண்றாங்க கண்ணு கூட தெரியாது. சரி இப்படி பொட்டுல வச்சுக்குவாங்க. அப்புறம் வேற எங்க காட்டுக்கரை போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோமா அதை மூஞ்சி கழுவாங்க. எடுத்து இப்படி கண்ணாடில வச்சுட்டு திரும்பி அப்புறம் மூஞ்சி கழுவாங்க. திரும்பி எடுத்து ஒட்டிக்குவாங்க. அது மட்டும் பொட்டு தானே? அது பொட்டு தான்டா. பொட்டு தான். என்ன பல்லு பத்த நாயே அது எத்தனை நாளைக்கு இருக்கு அந்த பொட்டு? பஸ் இருக்கிற வரையும் வச்சுக்குவாங்க. ஆமா அப்புறம் வேற வாங்கிக்கிறது என்ன கண்ணு கூட தெரியாதா? எப்ப பொட்டை சிறுசா ஆக்குனாங்களோ ஆயில் குறைஞ்சிருச்சு கணவர். இப்படி தெளிவுநாடு சென்ற உடனே இந்த உருவத்தை எடுத்து மீண்டும் பெண்ணாக யாருங்க அந்த பருவதராஜன் குமாரி அந்த பருவதராஜனுக்கும் ஒரு பெண்ணாக பிறந்து பார்வதிய பெண்ணா பிறந்து மீண்டும் அந்த பரமணிய மணந்தேன். பரமணி இடமாக